சூரத்துல் வாக்கியா 57வது ஆயத்திலிருந்து 74வது ஆயத்து வரைக்கும். 57வது ஆயத்திலிருந்து 74வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 ஆதாரங்களை அல்லாஹ் முன்வைக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் இருக்கிறான். அவன்தான் கியாமத்துடைய நாளையில் முழு படைப்பினங்களையும் எழுப்பாட்டுவதற்கு சக்தி உள்ளவன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ் இந்த 4 ஆதாரங்களை அல்லாஹ் முன்வைக்கின்றான். சூரத்துல் வாக்கியாவுடைய நடுப்பகுதி இது. இந்த நடுப்பகுதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக மனித படைப்பு, உலகத்தில் வாழக்கூடிய மனித படைப்பு. ஏனென்றால் மனித படைப்பு தான் ஆகப்பெரிய இறைவனுடைய அருட்கொடை. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் இரண்டாவது அருட்கொடையாக நாங்கள் சாப்பிடக்கூடிய வித்து, நெல், அரிசி, இதிலிருந்து உருவாகக்கூடிய ஒவ்வொன்றையும், மூன்றாவதாக தண்ணீரை பற்றியும், நான்காவதாக அந்த சாப்பாடை, தண்ணீரை ஒரு சாப்பாடாக மாற்றுவதற்கு தேவையான நெருப்பு, இந்த 4 விடயத்தை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகின்றார். ஏனென்றால் மனித சமூகத்துக்கு அல்லாஹ் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தத்தான் அல்லாஹ் இந்த 4 ஆதாரங்களையும் முன்வைக்கின்றார். இந்த 4 ஆதாரங்களில் முதலாவது அல்லாஹ் தொடங்குகின்றார், நஹ்னு ஹலக்னாகும், உங்களை நாங்கள் தான் படைத்தோம். அல்லாஹ் சொல்றார், உங்களை படைச்சது நான் தான் படைச்சேன். உலகத்தில் இந்த படைப்பு என்பதை யாராலும் வாதாட முடியாது. நான் தான் படைத்தேன். ஏனென்றால் உலகத்தில் இந்த படைக்கக்கூடிய இந்த சக்தி அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. நஹ்னு ஹலக்னாகும், உங்களை படைத்தது நாங்கள். ஃபலௌலா துஸத்திகூன், எவ்வளோ அழகாக அல்லாஹ் கேட்கிறான், உண்மைப்படுத்த மாட்டீங்களா? உண்மைப்படுத்த மாட்டீங்களா? உங்களை படைத்தது நாங்க. ஃபலௌலா துஸத்திகூன், நீங்க உண்மைப்படுத்த மாட்டீங்களா? ஏன்? அஃபரஐதும் மா தும்னூன், நீங்க இந்திரியத்தை பெண்களுடைய கற்பிலே செலுத்தியது நீங்கள். இந்திரியத்தை, தும்னூன் மணியை, இந்திரியத்தை உங்களுடைய மனைவியுடைய கற்பிலே செலுத்தியது நீங்கள். ஆனால் கற்புக்குள் அந்த பிள்ளையை, உங்களை உருவாக்கியது யார்? أأنتم تخلقونه أم نحن الخالقون, நீங்களா படைத்தீர்கள் அல்லது நாங்களா படைத்தோம்? இந்திரியத்தை நுழைவித்தது உங்களுடைய வேலை, உங்களுடைய ஆசையை நிறைவேற்றினீர்கள். ஆனால் உங்களை படைத்தது யார்? இந்த படைப்பு, மனித படைப்புடைய ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் பேசிய ஒரு வேதம் குர்ஆன். வேற யாரும் பேச இல்லை. அதனால தான் அல்லாஹுடைய நம்பிக்கையை பற்றி நாங்கள் தெளிவுபடுத்தும். வேற யாராவது பேசியிருந்தா அவரை கொஞ்சம் பார்ப்போம். யாராவது நான் தான் உலகத்தில் மனித சமூகத்தை படைத்தேன், இன்ன முறையிலிருந்து படைத்தேன், மனித சமூகத்தை குரங்கிலிருந்து படைத்தேன் என்று யாராவது ஒருவர் சொல்லட்டும், முன் வந்து உலகத்தில் வாதாடட்டும். மனித படைப்புடைய ஆரம்பம் இவ்வாறு தான், எந்த புத்தகத்திலும் கிடையாது, யாருமே சொல்ல முடியாது. அதனால தான் நாங்கள் சவாலாக இந்த குர்ஆனை முன்வைக்கின்றோம். முழு மனித சமூகமும் கொஞ்சம் சிந்தியுங்கள்.
முழு மனித சமூகத்துக்குமான ஒரு பகிரங்க ஒரு ஆதாரம் தான் இந்த குர்ஆன். நீங்க செஞ்சீங்க என்ன? இந்திரியத்தை செலுத்தினீர்கள். அஅன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். நீங்களா இந்திரியத்தை ஒரு மனித படைப்பாக உருவாக்கியது நீங்களா அல்லது நாங்களா? அல்லாஹ் சூரா தாரிக்ல அல்லாஹ் கேட்கிறானே, ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா குலிக. மனிதனே கொஞ்சம் யோசி. மனிதனுக்கு தான் அல்லாஹ் பேசுறான், முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்லாஹ் பேச இல்லை. நீ எதிலிருந்து படைக்கப்பட்டாய்? خُلِقَ مِن مَّاءٍ دَافِقٍ. நீ படைக்கப்பட்டது குதித்து வரக்கூடிய தண்ணீரிலிருந்து படைக்கப்பட்டாய். அந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? யார் சொன்னது? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த விஞ்ஞானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியுமா? அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். يخرج من بين الصلب والترائب. அந்த தண்ணீர் உங்களுடைய வாப்பாவுடைய முதுகன் தண்டிலிருந்தும் உம்மாவுடைய நெஞ்செலும்புகளுக்கு மத்தியிலிருந்தும் வெளியான தண்ணீர். அப்ப குர்ஆன் இந்த தண்ணீரை பற்றி பேசு. இதிலிருந்து தான் படைத்தோம். هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا إنا خلقنا الإنسان من نطفة أمشاج. அல்லாஹ் சொல்றார், உங்களுக்கு ஒரு காலம் இருந்தது, உங்களுக்கு என்ன பெயர் சொல்றது என்று தெரியாத காலம். உங்களை நாங்க படைத்தது நுத்ஃபா. நுத்ஃபா என்றால் இந்திரியம். அம்ஷாஜ் கலந்த. உங்களுடைய வாப்பா உம்மாவுடைய இந்திரியத்தை கலந்துதான் உங்களை படைத்தோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். முதல் ஆதாரத்தை அல்லாஹ் முன்வைக்கின்றார். முதலாக இறங்கிய வசனம், اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق. முதலாக இறங்கிய குர்ஆனுடைய ஆயத்தை இதுதான். மனிதனை அலக்கிலிருந்து, இரத்த கட்டியிலிருந்து அல்லாஹ் படைத்தான். இந்திரியம் சில காலங்கள் இரத்த கட்டியாக மாறுகிறது, சதை கட்டியாக மாறுகிறது, உருவம் கொடுக்கப்படுகிறது. இது அனைத்தையும் செய்தது நீங்களா நாங்களா? அல்லாஹ் கேட்கிறார். இதுவரைக்கும் உலக வரலாற்றில், உலகம் தோன்றிய இன்று வரைக்கும் உலக வரலாற்றில் ஒருவராவது வாதாட்டத்தை முன்வைக்க இல்லை நாம் படைத்தேன், யாரும் சொல்ல இல்லைன்னு. அவ்வாறு சொல்றதாக இருந்தால் படைத்து காட்டும். எதை படைத்து காட்டணும் தெரியுமா? கொசு ஒன்று, வேற ஒன்றையும் தேவையில்லை. பெரிய பெரிய மனிதர்களை படைக்க தேவையில்லை. ஒரு கொசுவை, ஒரு நெலும்பை, ஒரு 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 கரப்பத்தான் பூச்சை, சின்ன சின்ன ஒன்றை படைச்சு காட்டட்டும். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், குதிலல் இன்சானு மா அக்ஃபரா. மனிதனே, நீ எவ்வளவு நன்றி கெட்டவன். மின் ஐயி ஷைஇன் خلقه من نطفة خلقه فقدره. உன்னை எதிலிருந்து படைத்தோம் பார்க்கலையா? நீ உன்னை படைச்சது தண்ணி துளியில் இருந்து. அலம் நஹ்லுக்கும் மின் மாஇம் மஹீன் فجعلناه في قرار مكين. தண்ணி, அற்பமான தண்ணியிலிருந்து உங்களை படைக்கலையா? உங்களோட தாயுடைய வயிற்றில் சில காலம் உங்களை தரித்து வைத்திருந்து அந்த இருள்களுக்குள் உங்களை படைத்தது நீங்களா நாங்களா? சொல்றா அல்லாஹ். சரி,
உங்களோட பலகீனத்தை உருவாக்க நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், உங்களுக்கு மௌத்தை நிர்ணயித்திருக்கிறோம். ஏன்? இப்ப நீங்க உங்களோட சுய விருப்பத்தில் நீங்க உருவாகி வாரதாக இருந்தா நீங்க மௌத்தாப்பட